ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இங்க பாருப்பா, இதுக்கப்புறம் டெல்லி அரசு எல்லாம் தேவையில்ல, மாநிலத்துல கவனம் செலுத்து அப்படின்ற ரேஞ்சுக்கு நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அன்புமணி அவர்களுக்கு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காராம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இப்போதைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா ராஜ்யசபா எம்பி சீட்டு தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க பாஜக, அதிமுக. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கு 66 எம்எல்ஏ இருக்கிறாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு 34 எம்எல்ஏ என்ன பண்ணணும், ஆதரவு தெரிவிக்கணும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து அதிமுக வந்து கன்ஃபார்மா என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. மீதமுள்ள ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வந்து ஒன்னு பாஜக ஆதரவு தரணும், இல்ல பாமக ஆதரவு தரணும். பாஜக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க ஒரு சீட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பாஜக கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பியா இருக்கேன், இப்ப என் பதவி காலம் முடியுது, அதனால எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருக்காங்க. இவர் ஸ்ட்ரைட்டா கேட்காம பாஜகவுக்கு தூது அனுப்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணே இது மாதிரி வந்து நான் வந்து போன தடவை அதிமுக சப்போர்ட் பண்ணி தான் நான் ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கினேன், இந்த முறையும் உங்க கூட கூட்டணியில் இருக்காங்களே, நீங்க கொஞ்சம் பேசி விடுங்கண்ணே, எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிட்ட அன்புமணி அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. உடனே பாஜக இருந்து ஒரு வாய்ஸ் வந்திருக்கு, இங்க பாருங்கண்ணே, நீங்க என்ன வந்து எங்களை கேட்டதை விட அவர்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டா கேட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கே அவர் வந்து சீட்டு கொடுப்பாரா மாட்டாரான்றது ஒரே டவுட்டா இருக்கு. எங்க முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்காக நாங்க என்ன பண்றோம், கெஞ்சன்னு கெஞ்சுறோம், ஆனா எடப்பாடி பழனிசாமி செவி கொடுக்கிற மாதிரி இல்ல. இப்ப நாங்க என்ன ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம்னா, கூட்டணி தர்மத்துல அப்படின்ற ஆதரவுல அவங்க யாரை நிப்பாட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்க வந்து ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில பாஜக என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் எப்படியாச்சுன்னா ராஜ்யசபா எம்பியா பாத்துறணும், தமிழ்நாடு அரசியல் அவர் இருக்கக்கூடாது, டெல்லி அரசியல் பேக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக என்ன பண்றாங்க, செயல்பட்டு. ஏன்னா அண்ணாமலையுடைய திருவிளையாடல்கள் அது மாதிரி ரொம்பவே பயங்கரமா இருக்கு, பாஜகவே அட்டாக் பண்ணிருக்கு. அதனாலதான் பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாமலை அவர்களை 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் இங்க நிப்பாட்டுனா இங்க கூட்டணிக்குள்ள உடஞ்சிரும். அதனால இவர் எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா பேக்கப் பண்ணி அனுப்பணுமோ அந்த அளவுக்கு பேக்கப் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் பாஜக கங்கணம் கட்டி இருக்கு. சோ இதன் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஐயா ராமதாஸ் அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரா, இங்கேயும் நம்மளுக்கு செவி கொடுக்கல, பாஜகவும் நம்மளுக்கு சீட்டு தர போறது இல்ல, சோ இதுமேட்டு இருந்து நீ டெல்லி அரசியலுக்கெல்லாம் ஒண்ணும் போவேனா, தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்களுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து என்ன பண்ணிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவங்க பாத்தீங்கன்னா ஐயா அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் சர்ச்சைகள் வந்து கட்சிக்குள்ள இருக்கு. சோ இதெல்லாத்தையும் ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதான பேச்சுவார்த்தையில தன்னுடைய மகள் கவிதாவை என்ன பண்ணிருக்காங்க, இறங்கியிருக்காங்க. தைலாபுர தோட்டத்துல ஐயா ராமதாஸ் அவர்களை சந்திச்சு மகள் கவிதா அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சமாதான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பாமக இளைஞரணி தலைவரா தன்னுடைய பேரன் முகுந்தனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஐயா துடியா துடிக்கிறாரு. குடும்ப உறுப்பினர்களை கட்சிக்குள்ள கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி அவர்கள் தடையா இருக்கிறாரு. சோ ரெண்டு பேருக்கு இருக்கிற இந்த முற்றும் மோதல் போக்கு தான் அந்த சண்டைக்கு ஆரம்பம். சோ இத ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கவிதா ஒரு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, முகுந்தனை கட்சிக்குள்ள கொண்டு வரணும், அவ்வளவுதானே, வன்னியர் சங்க தலைவரா அவரை சூஸ் பண்ணிக்கோங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள அன்புமணி அவர்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஐயா ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் யோசிச்சு இருக்குதா தகவல் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், பாமக ரெண்டா உடையிறதுக்கான சிச்சுவேஷன் இருக்கு. சோ இந்த பாமக உடைஞ்சதுன்னா அன்புமணி பக்கம் போறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ பாமக நம்ம கடைசியில துண்டு போட்டு இருந்தா உட்காரணும். அதனால இந்த பேச்சுக்கு, சமாதான உடன்படி பேச்சுக்கு ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்ததா தகவல் இருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா முகுந்தனுடைய தலையீடு பாமகக்குள்ள இருக்காது அப்படின்னு சொல்லிதான் இப்ப ஐயாவும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்புமணி அவர்களுக்கு சில பல அறிவுரைகளை சொல்லி இருக்கிறாரு, சில பல ஆலோசனைகளும் சொல்லி இருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி அரசியலுக்கு முடுக்கு போடு, தமிழ்நாடு அரசியல்ல மாநில அரசியல்ல களமிறங்கு. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா தொங்கு சட்டமன்றம் தான் வரும். அப்போ நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்கிறோமோ அந்த கட்சி தான் ஆட்சி கட்டில அமரணும், அந்த ரேஞ்சுக்கு பாமக எடுத்து சொல்லணும். ஏன்னா 50 தொகுதியில படுத்துக்கு நீ எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் கத்து கொடுத்திருக்கேன், அதே வித்தியை உனக்கு கத்து தரேன். அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல்ல நம்மள யாரெல்லாம் இப்ப ஒதுக்குறாங்களோ அவங்க எல்லாம் நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கணும். நம்ம எந்த கட்சியை கை காட்டுறோமோ அந்த கட்சி தான் ஆட்சி கட்டில் அமையணும். அந்த ரேஞ்சுக்கு என்ன பண்ணணும், கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, அன்புமணிக்கு கட்டளை போட்டிருக்காரு. இந்த ஆலோசனை கேட்டு ஐயா அன்புமணி அவர்களும் சரின்னு தலையாட்டி வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி அரசியல் ரொம்ப போர் அடிச்சிச்சுங்க.
தமிழ்நாடு அரசியல வந்துட்டு எப்படியாவது நான் பண்ணோம், எப்படியோ தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னும் போது நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்குறோமோ அவங்க கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், அமைச்சரு, துணை முதலமைச்சரு அப்படின்ற டீலிங் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பல ரகசியங்களா வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னொரு வழியும் என்ன பண்ணிருக்காரு, சூஸ் பண்ணி வச்சிருக்காரு தமிழ்நாட்டு அரசியல்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு. அந்த கூட்டணியை வந்து பாத்தீங்கன்னா உடைக்கிறதுக்கு எப்பேற்பட்ட கடபரியத்துன்னு வந்து என்ன பண்றாங்க, முட்டுறாங்க. ஆனா கடபரதா வளைஞ்சு போதை கண்டி கூட்டணி உடஞ்ச பாடு கிடையாது. ஆனா இங்க அதிமுக பாஜக கூட்டணி ஒரு ஃபெயிலியர் கூட்டணி. அந்த கூட்டணி இன்னும் உறுதிப்படல, அந்த கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. சின்னதா ஒரு குண்டு சேர்த்து நீங்க குத்துனீங்களா கூட்டணி வந்து உடைஞ்சிரும். அந்த ரேஞ்சுக்கு இருக்கு பாஜக அதிமுக கூட்டணி. சோ இதெல்லாம் கணக்குல வச்சு பார்த்து ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கலாம். அந்த மூன்றாவது அணியில நம்ம தான் பிரதானமா இருக்கணும். சோ இப்போ இங்க வந்து மூன்றாவது அணியை உருவாக்கி இங்க வந்து என்ன பண்ணலாம், வாக்கு வங்கி வந்து செதற விடலாம். அப்போ எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தல இங்க தொங்கு சட்டமன்றம் தான் வரும். அப்படி தொங்கு சட்டம் வரும்போது நம்ம எந்த கட்சி, அது பாமகவுக்கு எந்த கட்சி ஆதரவு தெரிவிக்குதோ அந்த கட்சி தான் சிஎம் ஆகணும், அந்த கட்சி தான் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கட்சியை பலப்படுத்துவதாகவும், சோ அந்த வேலைக்குள்ள முழுசா இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை சொன்னதா தகவல் வந்திருக்கு. சோ இந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தோம்னா இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் என்பி சீட்டு நம்மளுக்கு தரமாட்டாங்க, ராஜ்யசபா எம்பி சீட்டு பாமக கிடைக்காது, அது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற பாஜக ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அதிமுக வந்து ஆதரவு தெரிவிக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன தடவை ராஜ்யசபா எம்பி சீட்டுல அதிமுக தயவோட அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாரு, ராஜ்யசபா எம்பிக்கு போனாரு. ஆனா கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாரு, ஏகப்பட்ட பேச்சு பேசினாரு பாஜக கூட கூட்டணி வச்சுன்னு. சோ அதனாலே அதிமுக என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்பேற்பட்ட பேசுற பேச்சுக்கு இவருக்கு என்ன பண்ணக்கூடாது, சீட்டு தரக்கூடாது அப்படின்ற முடிவுல இவங்க இருக்கிறாங்க. ஆனா இருந்தாலும் அன்புமணி அவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.கே. மணி போன்றவர்கள் ரகசிய டீலிங்ல பேசுனதெல்லாம் தகவல் நம்மளுக்கு பரவுச்சு. ஆனா இருந்தாலும் அது பெருசா கை கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. சோ ஆகவே என்ன பண்ண போறாங்க, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. டெல்லி அரசியல கட் பண்ணி இதுமேட்டு உங்களுடைய போக்கஸ் எல்லாமே மாநில அரசியல்ல தான் இருக்கணும் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லி இருக்கிறாரு. நம்மளுடைய கோல் வந்து 2026 சட்டமன்ற தேர்தல் அதுலதான் புல் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சோ இதுக்கு அன்புமணி அவர்களும் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப வரவேற்பு. இது மாத்திரம் இல்லாம ஐயா ராமதாஸ் அவர்கள் இறங்கி வந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்பவும் கட்சி தலைவர் பதவி வந்து அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இப்போ இந்த முடிவு எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்கு, சுமூகமா முடிய போகுதுங்க. பாமக எந்த சலசலப்பும் இருக்காது, எந்த சர்ச்சையும் இருக்காது, எந்த சண்டையும் இருக்காது. எல்லாருமே வந்து சமாதானமாகி ஐயா ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் கூடிய விரைவில் மக்களை சந்தித்து என்ன பண்ண போறாங்க, இந்த அறிவிப்பை வெளியிட போறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.